அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். கோவையில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு மேடையிலேருந்து கீழே இறங்குறேன். ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, முந்தியெல்லாம் சன் டிவியில் ஆன்மீக கதைகள்னு சொல்லுவீங்களே, இப்போ எங்கே அதில் காணமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்போல்லாம் சன் லைஃப்பில் வருதுமா பாருங்கள் அப்படின்னேன். சன் லைஃப்பில் ஆன்மீக கதைகள் சொல்லிங்களான்னாங்க. இல்லைம்மா, இது வேறு நிகழ்ச்சி, இருந்தாலும் இதுவும் ஆன்மீக கதை தான் அப்படின்னேன் நான். ஒரே கூட்டமாக இருந்த காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இதுவும் ஒரு மாதிரி ஆன்மீகம்தான். லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், ஆன்மீகம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அடிப்படையாக ஒரு விஷயம் வேணும் நமக்குள்ள. என்னது? அதுதான் நம்பிக்கை. நம்புறவங்களுக்கு தான் நடராஜா அப்படின்னு ஒரு கிராமப்புறங்களில் பழமொழியே சொல்லுவாங்க. சாமி இருக்கா இல்லையா, எப்பா நம்புறவங்களுக்கு தான்ப்பா நடராஜா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கேட்டுறீங்களா? உண்டு என்றால் அது உண்டு, வெறும் சிலை என்றால் அது சிலைதான் அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார். இது கடவுள் நம்பிக்கை சம்பந்தமான விஷயம். ஆனால் வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க பெரியவங்க. என்ன? 100% நம்பிக்கை வேண்டும். நம்மளால் இது முடியும், இதை சாதிப்பேன், இதை நிச்சயம் செய்வேன் அப்படின்னு நாம் எதை மிக உறுதியாக நம்புகிறோமோ அதில்தான் நாம் வெற்றி அடைகிறோம். நம்பிக்கையில் 2 வகை உண்டுங்க. ஒன்று மேம்போக்கான நம்பிக்கை, இன்னொன்று ஆழமான நம்பிக்கை. என்னது மேம்போக்கான நம்பிக்கை? இப்போ பொதுவாக எல்லாருக்கும் இந்த பேய் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குதே, அது ஒரு மேம்போக்கான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்புவோம். ஆனால் என்னப்பா இந்த காலத்தில் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் சும்மா எவனை கிளப்பி விட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னும் நமக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கும். என்ன பேயாது, அதுவும் தமிழ் சினிமாவில் காமிச்சு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு பேய் பாட்டு பாடுற மாதிரி. பேய் என்னப்பா கடையில் போய் புடவை எடுக்குமா, அதுக்கு மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்கு ஜாக்கெட் தைக்குமா, அப்புறம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வருமா, இதெல்லாம் சும்மா கதைப்பா அப்படின்னு சொல்லுகிற அதே மனம் இருட்டில் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படும். நாங்கள் கல்லூரி காலத்தில் நாங்கள் மாணவர்கள் 3 பேர் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இரவு நேரம் 10 மணிக்கு மேலே. அப்போ திடீர்னு கரண்ட்டு கட் ஆகி போச்சு. கூட இந்த ஒரு நண்பன் ஒருத்தன், எப்பா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இருட்டில் தட்டு மாதிரி போய்கிட்டே இருந்தால் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் பேய் கதையாக பேசிக்கிட்டு இருந்தோம் ஆச்சுங்களா. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ என் கூட இருந்த இன்னொரு நண்பனுக்கு கொஞ்சம் அவன் பயந்த சுபாவம். நீ அதுக்காக பெரிய தைரியசாலியான்னு கேட்கக்கூடாது. அப்போ அவனோட ஒப்பிட்டா நான் கொஞ்சம் தைரியசாலி, சரிங்களா. அப்போ பின்னால் திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் ஏதோ சத்தம் கேட்குது. நடந்த விஷயம் இது. பின்னால் ஏதோ கொஞ்சம் நேரத்தில் சத்தம் கேட்குது. திக்குன்னு எங்களுக்கு பயமாயிடுச்சு. கரண்ட்டு வேற வரல, என்னாச்சுன்னு தெரில. கொஞ்ச நேரத்தில் சத்தம் நின்றுருச்சு. அதுக்கு பிறகு யாரோ அழறா மாதிரி, மூச்சு விடுறா மாதிரி இப்படிலாம் கூட சத்தம் கேட்டுது. அப்போ பளிச்சுன்னு கரண்ட்டு வந்துருச்சுங்க, முழு பிரகாசமாக ஆயிடுச்சு. பின்னால் பார்த்தா இதோ போயிட்டு வரேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே புறப்பட்டானே ஒரு ஃப்ரெண்டு, அவன் தான் பின்னால் நின்றுக்கிட்டு இப்படிலாம் சவுண்டு கொடுத்துருக்குறான். அந்த கும்மிருட்டில் வந்தது யார் என்னன்னெலாம் தெரியல. அது வரைக்கும் பேய்களை பற்றி தானே பேச்சு போய்கிட்டு இருந்தது. பின்னால் இவன் நின்ற உடனே மனசு திக்குன்னு ஆயிடுச்சு. இதுதான் மேம்போக்கான நம்பிக்கை அப்படின்றது. வெளிச்சம் வந்த உடனே, டேய் கழுத நீ தானாடா, இது ஏதாவது குரல் கொடுக்க வேண்டி தானடா, என்னோட சவுண்டுலாம் கொடுக்குறியே அப்படின்னு அவனை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது மேம்போக்கான இருக்கிறதா இல்லையா என்று ஊசலாட்டமாக இருக்கிற நம்பிக்கை. லியோ டால்ஸ்டாய் ரொம்ப அழகாக சொல்லுவார், கடவுளை வணங்குகிற பொழுது உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று அவனிடத்திலே நம்பிக்கையோடு வணங்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதை சிறப்பாக செய்வதற்கு நம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்கிற நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அப்படிம்பார். ரொம்ப அழகான வாசகம் அது. நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, சாமி கும்பிடுறீங்க, பிள்ளையாரா இயேசுவா அல்லாவா அதெல்லாம் விட்டுருங்க. எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அப்பா உன்னை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு முழுமையான நம்பிக்கையோடு, பூரண சரணாகதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது மாதிரி சாமியை கும்பிடணும். சரி, சாமி கும்பிடுறீங்க இல்லைன்றது தனிப்பட்ட விஷயம். ஒரு காரியத்தை செய்கிறப்போ எப்படி செய்யணும், அது தி பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி
அதை சிறப்பாக செய்து கொடுப்பதற்கு நாம் தான் முழு பொறுப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு அதை செய்ய வேண்டும். இந்த ரெண்டையும் எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு ஒரு அருமையான செய்தி படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் தான் இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்குது. நீர்வீழ்ச்சின்றது சரியான சொல் இல்லை, அருவி அப்படின்றது தான் அழகான தமிழ் சொல். வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றத தமிழில் நீர்வீழ்ச்சின்னு மொழிபெயர்த்தாங்க. ஆனால் தமிழனுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே பழகி போனது. அருவி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறான். சரி, இந்த நயாகரா அருவி இருக்குங்களே, அது ஒரு அற்புதமான விஷயத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு பிரெஞ்சுக்காரர் ஒருத்தர், அவர் ஒரு கழை கூத்தாடி. நான் ஏன் கழை கூத்தாடின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அந்த தொழில் செஞ்சவர் இல்லை. இந்த அருவிக்கு நடுவில் 160 அடி உயரம் அந்த கயிறுக்கும் கீழைக்கும் 11,000 அடிகள் அவர் அந்த கயிறு மேலே நடந்திருக்கிறார். அடி மேலே அடி வச்சு. எங்கே? நம்ம அண்ணா சாலையில் இல்லைங்க, நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்குது பாருங்க, அருவி. அதில் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் கயிறு மேலே நடந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! நம்மால் தரையில் நடந்தாலே தடுக்கி விழுந்துக்கிட்டு இருக்கிறான், அடுத்தவ மேலே இடிச்சிக்கிட்டு இருக்கிறான். செல்லு பார்த்துக்கிட்டே நடந்து போய் எதிர்த்தாவில் வண்டி வருது கூட தெரியாமல் வண்டி மேலே இடிச்சிக்கிறான். இவர் கயிறு மேலே நடந்திருக்கிறாரு. அதுவும் விதவிதமான சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார். சார்லஸ்ன்னு அவர் பேர். விதவிதமான சாதனைன்னா கண்ணை கட்டிக்கிட்டு கயிறு மேலே நடந்திருக்கிறார் அந்த அருவியில். அதே மாதிரி சக்கரம், ஒற்றை சக்கரம், அது மேலே உட்காந்து அப்படியே சைக்கிள் மாதிரி மேய்ச்சிக்கிட்டு, சர்க்கஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே, அது மாதிரி மேய்ச்சிக்கிட்டு கயிறு மேலே அப்படியே கடந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி இருந்து அவரை கைதட்டி உற்சாகப்படுத்தி, ஆஹா சார்லஸ், பிரமாதம், சாதித்து விட்டாய், உன்னால் முடிகிறது, உன்னால் முடிகிறது, நீ ஒருவன் மிகப்பெரிய சாதனை செய்து விட்டாய்னு கைதட்டி கொண்டாடுறாங்க. திரும்ப திரும்ப இதை பலமுறை அவர் செய்து காட்டியிருக்கிறார். தரையில் நடக்கிறது சாதாரண மாதிரி, அவருக்கு கயிறில் நடக்கிறதுன்றது. இதை செய்து காட்டியிருக்கிறார். ஒரு தடவை ஒரு கீழே இறங்கி வந்து ஒரு கேள்வி கேட்குறார், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக நம்புகிறோம். என்னது இது, எவ்வளவு தடவை நீ நிரூபிச்சிருக்கிற, எப்பேற்பட்ட சாதனையாளன், உன்னால் நிச்சயம் முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போன்னா நான் இப்போ மறுபடியும் நடக்க போகிறேன், என் முதுகில் உக்காந்துக்கிட்டு வரத்துக்கு யாராவது தயாரான்னு கேட்டார். எப்படி? நான் மறுபடி கையில் நடக்க போகிறேன், நான் முதுகில் தூக்கிட்டு போகிறேன், வரீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க என்னால் இது முடியும் முடியும்னு, வரீங்களான்னு. அங்கே அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸும் வாங்களே, பேச்சு மூச்சு இல்லை. ஏன்? அவரால் முடியும்ப்பா, இதுக்காக நாம் முதுகில் உக்காந்துக்கிட்டு போகிறதா? எப்பா வேணாம்ப்பா, பஸ்ஸில் போனாலே போய் சேர்றதுன்றது இப்போல்லாம் யோசித்து தான் போக வேண்டியிருக்குதுன்ற மாதிரி சில சமயம் நடக்குது. அது அண்ணே நீ பெரிய ஆள்னே, இருக்கட்டும்னே, அது அப்புறம் முதுகில் உக்காடுறதெல்லாம் ஏன்னே, உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் அப்படின்னு கண்டிட்டான். அந்த நேரத்தில் அவருக்கு உதவியாளராக ஒருவர் இருக்கிறார், ஹாரிஸ் அப்படின்னு அவர் பேர். நான் வருகிறேன் அப்படின்னு அவர் முதுகில் உட்காந்துக்கிட்டாரு. அந்த ஹாரிஸை முதுகிலே சுமந்து கொண்டு உப்பு மூட்டை மாதிரி இந்த கயிறை கடந்து அருவியினுடைய ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு போய் அதுவும் ஒரு சாதனையாக செய்து காட்டினார் சார்லஸ். இப்போ பாருங்க, நம்பிக்கைனா எப்படி இருக்கணும்? தன்னால் நடக்க முடியும், கயிற்றில் கடக்க முடியும் அப்படின்னு தன் பேரில் நம்பிக்கை வைத்தாரே, அந்த நம்பிக்கையை கடவுளின் பேரில் நாம் வைக்க வேண்டும். இந்த ஹாரிஸ் சார்லஸ் பேரில் வச்சார் பாருங்க. இறைவனை வணங்குகிற பொழுது உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று உறுதியாக கெட்டியாக அவர் பிடித்து கொண்டாரே, அது மாதிரி இருக்க வேண்டும். செயல் புரிகிற பொழுது நாம் இதை சரியாக செய்யவில்லை என்றால் அவ்வளவுதான் என்று உறுதிப்பாடோடும் நம்பிக்கையோடும் தன் பேரில் உள்ள அசைக்க முடியாத தீர்மானத்தாலும் சார்லஸ் செய்தாரே, அது வேண்டும். வாழ்க்கையில் ஆன்மீக கதைகளாக இருந்தாலும் சரி, சன் லைஃபாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் சன் மாதிரி பிரகாசம் வேண்டும் என்றால் நம்பிக்கைதான் சகலத்தையும் நடத்தி கொடுக்கும். அந்த நாயகனை சேர்வதற்கும் அதுவே வழியை காட்டி கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.